கோரிக்கையெல்லாம் பரிசீலனை பண்ணல, அதனால வெளியே போறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஆட்சி அதிகாரிகள் ஆட்சியா இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதனால அதிகாரிகள் தான் என்ன வெளியேற்றிட்டாங்க கூட்டணியில இருந்து குற்றச்சாட்டை வச்சிருக்காரு சார். போகும்போது சொல்லாம நல்ல ஆட்சி நான் போய் சொல்லணும் சொல்லுவாங்க. விட்டு வெளியேறாருன்னா ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு போவாங்க. கொளத்தூர் தொகுதி சார்பா அவர் நேர்காணலுக்கு பங்கேற்றிருப்பாங்க. என்ன கேட்டாங்க? இல்ல அதெல்லாம் சொல்லுவாங்க சார். என்ன பார்ட்டி சமாச்சாரம், சிஎம் சமாச்சாரம் என்ன நம்மள போட்டு மாட்டி போறீங்களா? ஒரு மூத்த தலைவரா நேர்காணல் பண்றது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு? இது எனக்கு ரொம்ப நாள் வருஷத்துக்கு நடக்கிறது தான். 5 வருஷத்துக்கு ஒரு தரம். இருந்தாலும் சிஎம் நான் இது ஒரு கலைஞர் காலத்திலேருந்து பார்க்குறேன். நானும் 50 வருஷமா பார்க்குறேன். இது என்ன எனக்கு புதுசு இல்லை. கடைசி நிமிடத்துல நீங்க சீட்டு தரணா இல்லைன்னு யோசிக்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லுவீங்க நகைச்சுவையா. அது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சரி, சீட்டு தரணா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்றேன். அது ஒரு காரம், இது ஒரு காரம், அப்படி மாட்டிக்கிட்டு தான். நீங்க போட்டியிடுறீங்களா சார் இந்த முறை? அது அவரை தான் கேட்கணும். அவர் முடிவு எடுக்கணும். வேல்முருகன் வெளியே சென்றது பின்னாடி நினைக்கிறீங்க? அவரை தெரியும், நான் பார்க்கல. அறிக்கை விட்டுருக்கேன், நான் பார்க்கல. விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? கோரிக்கைகள் வைத்தோம், முன்வைக்கல, எங்களுக்கு சீட்டு இல்லைனா கூட பரவாயில்ல, எங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருந்தேன் சார். பார்க்கலாம் சார். நாளைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? டெல்லிக்கு தான் போட்டின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த அணி வலுவா இருக்குன்னு பாக்குறீங்க? நான் எப்படி பார்ப்பேன்னா பத்திரிக்கை இப்படி பார்ப்பேன். அந்த அணி வலுவா இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட பேச்சுவார்த்தை எப்படி போயிட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட எப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு? ஆனால் மாநில குழுவாக கூட்டத்தில் 6 சீட்டு முடிஞ்சிடும் சார். ஓகே, வேட்பாளர் லிஸ்ட்டு எப்போ சார்? வேட்பாளர் லிஸ்ட்டு, கேண்டிடேட் லிஸ்ட்டு எப்போ தேதி சார்? வேட்பாளர் லிஸ்ட்டு நாளைக்கு முடிச்சிடுவோம். ஓகே, ஏன்னா டேட் நெருங்கிக்கிட்டே வருது. எழுத்துது இல்லை. ஓகே ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் சார். சார் வேட்பாளர் கேண்டிடேட் லிஸ்ட்டு எப்போ வரும் சார்? கேண்டிடேட் லிஸ்ட்டு, வேட்பாளர் லிஸ்ட்டு எப்போ வரும்? சார் நீங்கள் களத்தில் நிற்கிறீங்களா சார்? இந்த முறை களத்தில் நீங்கள் சரி சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இது 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா சார்? அது போட்டு தான் தெரியும் சார். வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? அதை கேட்குறாரு பாபு, அப்புறம் கேளுங்க சார்.